தலைவன் ஒருவனுக்காக காத்திருக்காதீர்கள். உங்களுக்குரிய பாதையை அமைத்து உங்களை நீங்களே வழிநடத்திச் செல்லுங்கள். நீங்கள் உங்களை பற்றி நல்ல விதமாக உணராதவரை இன்னொரு நபரை நல்ல விதமாக உணரச் செய்வது சாத்தியமில்லை. தலைமைத்துவம் உள்ளிருந்துதான் துவங்குகிறது. மற்றவர்கள் மனதில் நம்பிக்கை என்ற விதையை நீங்கள் விதைக்கும் போது தலைமை பொறுப்பு உங்களை தானாக தேடி வரும். ஒரு நெருக்கடியில் நீங்கள் எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறீர்கள் என்பதே தலைமையின் உண்மையான சோதனை. தந்திரங்களை மாற்றிக்கொண்டே இருப்பவனால்தான் எப்போதும் தலைவனாக இருக்க முடியும். தலைமைத்துவம் என்பது சாதாரண நபர்களிடமிருந்து அசாதாரணமான சாதனைகளை பெறும் திறனாகும். ஒரு மிகச்சிறந்த தலைவர் மிகச்சிறந்த விடயங்களை செய்பவர் அல்ல, மக்களை மிகச்சிறந்த விடயங்களை செய்ய வைப்பவர். தலைமைத்துவத்தை உண்மையில் கற்பிக்க முடியாது, அதை கற்றுக்கொள்ள மட்டுமே முடியும். ஒரு தலைவருக்கு அதிக சகிப்புத்தன்மையும் தோல்வியை ஒப்புக்கொள்ளும் திறனும் ஏற்றுக்கொள்ளும் திறனும் இருக்க வேண்டும். தலைமைத்துவம் என்பது தொலைநோக்கு பார்வையை கொண்டிருப்பது மட்டுமல்ல, உங்களை அங்கு அழைத்து செல்வதற்கான தைரியம், ஒழுக்கம் மற்றும் வளங்களை கொண்டிருப்பதுமாகும். ஒரு கழுதையால் வழிநடத்தப்படும் சிங்கங்களின் கூட்டத்தை விட ஒரு சிங்கத்தால் வழிநடத்தப்படும் கழுதைகளின் கூட்டம் மேலானது. குரலை உயர்த்தி பேசுவது தலைமைத்துவம் அல்ல. நாம் பேசத் தொடங்கும்போது மற்றவரின் குரல்கள் அடங்குவதுதான் தலைமைத்துவம். சிறந்த தலைமையின் அடையாளம் அவரை எத்தனை பேர் பின்தொடர்கிறார்கள் என்பதை விட எத்தனை தலைவர்களை உருவாக்குகிறார் என்பதுதான். தனக்கு கீழ் உள்ளவர்களின் வெற்றிகளில் உண்மையான மகிழ்ச்சியை அடையாவிட்டால் எந்த ஒரு நபரும் ஒரு சிறந்த தலைவராக இருக்க முடியாது. திறமையான தலைவர்கள் பிறப்பதில்லை, உருவாகிறார்கள். அவர்கள் சோதனை, தவறு மற்றும் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். அதிகம் பயணிக்காத பாதைகளில் செல்லும் துணிவை வளர்த்தெடுங்கள். அதுதான் உண்மையான தலைமை பண்பு. ஒரு நல்ல தலைவர் மீது நம்பிக்கை வைக்க மக்களை ஊக்குவிக்கிறார். ஒரு சிறந்த தலைவர் மக்கள் தங்களை தாங்களே நம்புவதற்கு ஊக்குவிக்கிறார். நன்றி, வணக்கம்.